ஏவிஎம் ராஜன். இயற்பெயர் சுந்தர்ராஜன். கணிதம் படித்த இவர் தன்னுடைய வாழ்க்கைய முன்னாடியே கணக்கிட்டாரு. பெற்றோர்களின் ஆசைக்கேற்ப போலீஸ் எக்ஸாம் எழுத வந்த இந்த பட்டுக்குட்டிக்கு சொந்த ஊரு புதுக்கோட்டை. ஆனா பட்டுக்குட்டி பரீட்சைய தொடாத குட்டியா எஸ்கேப் ஆயிட்டாரு. பின்னர் ராஜ்பவனில் வேலை. ஊதியம் பத்தவில்லை என்று சினிமாவில் சான்ஸ் தேடல். சீக்கிரமாவே சான்ஸ் கிடைச்சது. படத்தோட பேரு 1000 காலத்து பயிறு. ஏனோ தெரியவில்லை, இந்த படத்தில் இவரது பெயர் ராஜன் BA என்று முன்மொழியப்பட்டது. நல்ல ரோல் கிடைத்தது. அடுத்து படத்தின் பெயர் நானும் ஒரு பெண். ஏவிஎம் ஸ்டுடியோ தயாரிக்கும் இப்படத்தில் தன்னோட பேரும் மற்றொரு ஹீரோவான SS ராஜேந்திரன் அவர்களது பெயரோடு வேறுபாடாக இருப்பதற்காக ஏவிஎம் ராஜன் என்று மாற்றப்பட்டது. சுந்தர்ராஜன் ராஜன் BAவாக மாறி ஃபைனலா ஏவிஎம் ராஜன் மாறினாரு. நானும் ஒரு பெண் என்ற படத்தில் நன்றாக நடித்தார். படத்தில் இவரோடு நடித்த புஷ்பலதா என்னும் பெண்ணை காதலித்தார். இருவரும் கல்யாணம் செய்து கொண்டனர். பின்பு இருவரும் சேர்ந்து பல படங்களில் நடித்தனர். 60, 70களில் நிறைய படங்களில் நடித்தனர். தில்லானா மோகனாம்பா படத்தில் சிவாஜி கணேசனுக்கு தம்பியாக நடித்தார். மேஜர் சந்திரகாந்த் படத்தில் ரஜினிகாந்த் என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். பல ஆன்மீக படங்களில் நல்ல வேடம் கிடைத்தது. அனைவரது உள்ளங்களிலும் குடிக்கொண்டார். காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா என்ற பாடல் பிரசித்தி பெற்றது. நானும் ஒரு பெண், கற்பூரம், திருவருள், துலாபாரம், மேஜர் சந்திரகாந்த், அன்னையும் பிதாவும், துணைவன், டாக்டர் அம்மா, ஆண்டவன் கட்டளை, பூவும் பொட்டும், சக்கரம் முதலிய படங்கள் நன்றாக ஓடின. ஊரும் உறவும் என்று சொந்த படத்தை எடுத்தார். படத்தால் நஷ்டமோ நஷ்டம். இவர் கஷ்டத்தில் வாடினார். ஒரு நாள் கனவில் பால்ய சிநேகிதர் பாதிரியார் ஒருவர் வந்தார். பின்பு காலையில் எழுந்ததும் இவருக்கு கடன் கொடுத்த அந்த முதலாளி இவர் வீட்டுக்கே வந்து இவரை தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைத்தார். சென்றதும் அந்த கடன் கொடுத்தவர் நன்றாக உபசரித்து, எனக்கு பாதி கடன் கொடுங்க போதும், வட்டி வேண்டாம், பாதி அசல் மட்டும் போதும் என்று கூற இவர் நெகிழ்ந்து போனார். இதற்கெல்லாம் காரணம் அந்த பாதிரியார் வந்ததுதான் என நினைத்து மதம் மாறி மத போதகர் ஆனார். நடிப்புக்கு முழுக்கு போட்டு கடவுளை தொழுதார். ஆன்மீக நடிகர், ஆன்மீக போதகரானார். 60, 70களின் ஹீரோ இப்போது 90 வயதிலும் தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மனைவி புஷ்பலதா மற்றும் இவரும் நல்ல தம்பதியினர். இவர்களது மகள் மகாலட்சுமி ஒரு நடிகை. இன்றும் உயிரோடு தங்களது கடவுள் சேவையை செவ்வனே செய்து கொண்டிருக்கும் இவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வேண்டுகிறோம்.